ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றாகும். சோழனை மடிவில் வீட்டிய படலம் 37வது படலம் பார்க்கலாமாங்க. ராஜேந்திர பாண்டியனின் வழித்தோன்றலான சுந்தரேச பாதசேகர பாண்டியன் என்பவன் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டவனாக இருந்தான். அவன் தன் படைபலத்தை குறைத்து கொண்டு அதற்கு செலவிடும் அத்தொகையை கொண்டு சிவாலயங்களை புதுப்பித்து சிவத்தொண்டு செய்து வந்தான். அப்போது சோழ நாட்டை பரிக்கோர் சேவகன் என்ற சோழ அரசன் ஆட்சி செய்து வந்தான். இவன் யுத்தத்தில் 1000 குதிரைகளை இவன் ஒருவனே சமாளிக்கும் வலிமை பெற்றவனாக இருந்தான். ஆகையால் 1000 குதிரைகளுக்கு ஒருவன் என்பதால் பரிக்கோர் சேவகன் என்ற பெயர் இவனுக்கு வந்தது. பாண்டியன் படைபலத்தை குறைத்ததை ஒற்றர்களின் மூலம் அறிந்த 1000 பரிக்கோர் சேவகன் இதுவே பாண்டிய நாட்டினை கைப்பற்ற சரியான தருணம் என்று எண்ணி பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்தான். சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருவதை அறிந்த சுந்தரேச பாத சேகர பாண்டியன் திருக்கோவிலை அடைந்தான். இறைவா, பாண்டிய படையின் பலத்தினை குறைத்ததை அறிந்த சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான். சோழனிடமிருந்து பாண்டிய மக்களை காப்பாற்று என்று மனமுருகி வழிபட்டான். பாண்டியனின் முறையீட்டினை கேட்டதும் இறைவனான சுந்தரேச பாதசேகர பாண்டியா, நீ கலங்காதே, உன் படையை திரட்டி சோழனை எதிர்கொள். யாமும் சோழனுடன் போரிட்டு வெற்றியை உனதாக்குவோம். இது என்னுடைய திருவாக்கு என்று அருளினார். இறைவனின் திருவாக்கினை கேட்டதுமே சுந்தரேச பாதசேகர பாண்டியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டான். இறைவனுடைய சொல்லினை கேட்டதுமே தெளிந்த மனதுடன் தனது படைகளை திரட்டி சோழனை எதிர்க்க போர்க்களம் சென்றான். சொக்கநாதரின் திருவருளால் சிறிய பாண்டியர் படை சோழர் கண்களுக்கு கடல் போல விரிந்து காணப்பட்டது. இத்தனை பெரிய படை இவர்களுக்கு ஏது என சோழர் படை குழம்பியது. பிரம்மாண்டமான சோழர் படை சிறியதாக பாண்டிய படைக்கு காட்சியளித்தது. இதனால் பாண்டிய படைகள் மனதைரியம் பெற்று மன வலிமையுடன் போரிட்டனர். இதனால் சோழனது படையின் பெரும்பாகம் அழிந்துவிட்டது. இதனால் சோழன் சினம் கொண்டு போரின் முன்னணிக்கு வந்தான். 1000 புரவி வீரர்களை ஒரே சமயத்தில் கொல்லக்கூடிய சோழன் முழு வேகத்துடன் முன்னணிக்கு வரவும் பாண்டியன் மனம் கலங்கி நின்றான். அப்போது சொக்கநாதர் தளல் போன்ற சிவந்த கண்களுடன் கரு நிறத்தவராய் விசித்திரமான சட்டை தலைப்பாகை அணிந்து யானை கொம்பிலிருந்து செய்த காதணி, கழுத்திலை முத்துமாலை, தோள்வளை, கைக்காப்பு, தலைப்பாகையில் மயில் தொகையுடன் வேதமாகிய குதிரை மீதேறி வேடனின் உருவத்தில் கையில் வேலோடு விரைந்து வந்து 1000 பரிக்கோர் சேவகனின் முன்னால் சென்று நின்றார். இதனை கண்டதுமே சோழன் சினந்து, நான் 1000 குதிரைகளுக்கு ஒரே வீரனாக நான் இங்கு போரிட வந்தேன் என்று கூறினான். அதனை கேட்டதும் சொக்கநாதர், எண்ணில்லாத குதிரைகளுக்கு ஒரே வீரனாக நான் இங்கு போரிட வந்தேன் என்று கூறி சோழனுடன் போரிட்டார். வேடுவனின் தாக்குதலை சமாளிக்க இயலாத சோழன் குதிரையில் ஏறி போர்க்களத்தை விட்டு ஓடினான். நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த பாண்டியன் வேடனாக வந்திருப்பது சொக்கநாதர் என்பதை உணர்ந்தான். வேடனின் வடிவத்தில் வந்த சொக்கநாதரும் சோழனும் சண்டையிட்டது மிக பயங்கரமாக இருந்தது. அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. விரைவில் சோழன் புறமுதுகு காட்டி ஓடினான். வேடனுக்கு பயந்து சோழன் ஓடுவதை கண்ட அவனது படைகளும் பின்வாங்கின. அப்போது வேடனான சொக்கநாதர் அங்கிருந்து மறைந்தார். பாண்டியனும் அவன் படைகளும் உற்சாகத்துடன் சோழ படைகளை விரட்டத் தொடங்கினார்கள். சோழனை விரட்டி பாண்டியன் அவனை தொடர்ந்து சென்றான்.
சிறிது நேரம் கழித்து தோழன் திரும்பி பார்த்தான். சிறிது நேரம் கழித்து சோழன் திரும்பி பார்த்தான். தன்னை துரத்தி வேடனை காணாது பாண்டியன் துரத்துவதை கண்டான். பயம் தெளிந்த சோழன் பாண்டியனை துரத்தத் தொடங்கினான். போர்க்களத்தை நோக்கி பாண்டியன் ஓடினான். அப்போது பாண்டியன் எதிரில் மடு ஒன்று இருப்பதை கவனியாது அதனுள் வீழ்ந்தான். மடு என்பது குளமாகும். பாண்டியனை துரத்திய சோழனும் மடுவில் வீழ்ந்தான். சோழன் விழுந்த இடத்தில் சுழல் இருந்ததால் சோழன் மடிந்தான். பாண்டியன் இறைவனின் கருணையால் உயிருடன் மடிவில் இருந்து மீண்டான். பின்னர் சோழப்படையை வெற்றி கொண்ட பாண்டியன் அவற்றின் மூலம் கிடைத்த வருவாயை கொண்டு சிவாலய திருப்பணிகளை இனிதே தொடங்கினான். அவன் இறைவனின் அருளுக்கும் பாத்திரமானான். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செஞ்சு இதன் மூலம் உலகில் கழித்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைப்பணியில் ஈடுபட்டவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றி இறைவன் காப்பார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலமாக அனைவருக்கும் உணர்த்தினார். நீங்கள் இந்த திருவிளையாடல் மூலமாக நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி இலக்கியம்.